என்னங்க பண்ண சொல்றீங்க? இல்லை எனக்கு புரியல. என்ன பண்ண நான் என்ன பண்ண முடியும்? என்ன அது வைங்க சார் போனேன். ஆமாங்க எனக்கு தெரியுங்க, எல்லாருக்கும் சீக்கிரமாக தான் நடக்கும். எனக்கு நடக்கலை, என்ன பண்ணணும்? என் தலையெழுத்து, நான் பார்த்துக்கிறேன். வைங்க போனேன். இனிமேல் ஃபோன் பண்ணலாம் பேசாதீங்க. இது ஒரு கேள்வி, இது ஒரு இது. டேய் ஏன்னா தேவையில்லாமல் ஃபோனில் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? பின்ன என்னடா ஓயாமல் டென்ஷன் பண்ணுறாங்க. வீட்லேயும் டென்ஷனு, இங்கேயும் டென்ஷனு, ஃபோன்லேயும் டென்ஷனா. என்ன பண்ண சொல்கிற? என்னதான்டா பிரச்சனை? டேய் நான் உங்ககிட்ட கேட்குறேன், வெக்கத்தை விட்டு கேட்குறேன். உனக்கு என்னைக்கு வெக்கம் இருந்திருக்குது? சொல்லு, சும்மா பில்டப் எல்லாம் பண்ணாத, சொல்லு என்ன? ஃபர்ஸ்ட் நைட்டு எல்லாருக்கும் எப்போ நடக்கும்? கல்யாணம்லாம் நடக்கும். இப்போல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடக்குது. அப்படி அதெல்லாம் இதுக்கு இப்போ அது இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது இல்லை? எல்லோரும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் சீக்கிரமாக தான் நடக்கும். 3 நாள் 4 நாள் 2 நாள் 3 நாள் நடக்கும், இல்லை அன்றைக்கி கூட நடக்கும்ல. எனக்குலாம் எப்போ நடந்தது தெரியுமாடா? 6 வருஷம் கழிச்சு தான் நடந்தது. 6 வருஷமா? வரா என்ன பண்ணாங்க, கல்யாணம் எனக்கு நடந்தது. சரி, கல்யாணம் நடந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சரி அனுப்பிச்சாங்க. என்ன நடந்ததுன்னா, வா வா, பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்க. வாங்க மேடம், வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க நான் உங்க பொண்டாட்டி. அப்படியா? அப்படியாவா? நம்மளுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். அப்படியா? என்னங்க அப்படியான்னு கேக்குறீங்க? என்னம்மா நீ ஃபர்ஸ்ட் நைட்ன்ற ஒண்ணுமே இல்லாம வந்திருக்க? ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கேனா? ஐ மீன் கையில சொம்பு இல்லை, சொம்புல பால் இல்லை, பாலுக்கு மேலே தட்டு இல்லை, தட்டுக்கு மேலே டம்ளர் இல்லை, இந்த கையில் பெரிய தட்டு இல்லை, தட்டில் பழம் இல்லை, பழம் கூட ஸ்வீட் இல்லை, இப்படி இதர பல ஐட்டங்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமையே வந்திருக்கேன்னு கேட்டம்மா. உங்களை பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா. கல்யாணம் ஆகி 7 மணி நேரம் 20 நிமிஷத்தில் என்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆணாதிக்கம் பிடிச்சவர். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒரு சொம்பு எடுத்துட்டு வரணும், அதுல பால் இருக்கணும், அந்த டம்ளர்ல பாலை ஊற்றி நீங்க குடிச்சு அந்த எச்ச பாலை நான் குடிக்கணும், உங்க காலில் விழணும், உங்க காலுக்குள்ளேயே நான் வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அதுக்கு நான் ஆள் கிடையாது. என்னங்க இவ்வளோ கோவமா பேசுறீங்க? இதுதானங்க காலங்காலமா நடக்கிறது. அந்த பழைய காலத்து சம்பிரதாயம்லாம் எனக்கு தெரியாது. நான் பாரதி கண்ட புதுமை பெண். யாரா இருந்தாங்க, பாரதி கண்டானா லட்சுமி கண்டானாங்க, நமக்கு வழக்கமா ஃபர்ஸ்ட் நைட்ல இப்படி தானங்க நடக்கும். இதுதானங்க படத்துல பார்த்துருக்கேன். ஏங்க நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க, நாங்க இப்பெல்லாம் ஃப்ளைட்டே ஓட்டுறோம். ஃப்ளைட் ஓட்டுறது தப்பு இல்லைங்க, ஆனா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கும் ஃப்ளைட் ஓட்டினா எப்படிங்க? உங்களை மாதிரி ஒரு ஆணாதிக்க ஆளோட என்னால இருக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்தேன்? நீங்க இருங்க, இல்லாம போங்க. இனிமே என்னால உங்களோட வாழ முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல். என்ன இவ ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டு கேன்சல்ட்டு போறா? இவ கூட குடும்பம் நடத்த முடியுமா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன வருது, அவ டக்குன்னு கிளம்பி போயிட்டா. அப்ப நீ தனியா உட்காந்து என்ன பண்ண? என்ன பண்றது, என்னோட ஃபீலிங்ஸ், என்னுடைய வேதனை, இதுதான் என் தலையெழுத்துன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன்டா. ஏண்டா நீ ஏன் கேளு, ஒரு பால் சொம்பு எத்தனை வரலாம் கேட்டது குத்தம். அதான் சொல்ல, ஏன்டா பால் சொம்பத்துல விட்டு தொலைய வேண்டியதாண்டா, அதை விட்டு மற்ற விஷயத்துக்கு வர வேண்டியதா? அப்பா நான் எத்துன்னு வந்தே ஆகணும்னு கூட கேட்கலப்பா. நம்ம ஏதோ படத்துல பார்த்துருக்கோம், இது மாதிரி எல்லாம் ஹீரோயின் வருவாங்க, அப்படி பால் சொம்பை அப்படி பக்குவமா எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, காலில் விழுவாங்க, நம்ம தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பண்ணி அப்படி எழுந்து பக்கத்துல உட்கார வச்சு பேசுவாங்க. அந்த ஒரு ஃபீலிங். இதெல்லாம் அந்த காலத்து படம். இந்த காலத்து படத்துல காட்டுறாங்களா அதெல்லாம்? தெரியல. டக்குன்னு போனோமா அப்படி மெயின் மேட்டருக்கு போனோம். அப்புறம் என்ன பண்றது? ஆனா இப்படியே இருப்பாங்களா வீட்டுல? இல்ல பெரியவங்களா இருக்காங்கல்ல. எனக்கு பொண்ணு விட்டு சித்தப்பா சித்தூர்ல இருக்காரு, பேரு செந்தில். செந்தில் சித்தப்பா? சரி. செந்தில் சித்தப்பா என்ன பண்ணாரு, ரொம்ப நாளா இப்படிலாம் இருக்காதப்பா அப்படின்னு ஒரு 6 மாசம் கழிச்சு அவன் மனுஷன் அவங்க ஒரு 4-5 பேர் பெரியவங்களோட வந்து பொண்ணு வீட்டுல போய் பேசி, எங்ககிட்டையும் பேசி சமாதானம் பண்ணி, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அச்சி போ அப்படின்னு எல்லாத்தையும் அசால்ட்டா அதை சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு திருப்பி ஏற்பாடு பண்ணாங்க. சூப்பர் மச்சான், சூப்பரா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாளா? ரைட்டு. அப்புறம் அன்னைக்கு என்னச்சு? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. தெரியுது சொம்போட வந்திருக்கீங்க, வாங்க அப்படி வச்சுட்டு வாங்க. நல்லா இருமா, நல்லா
அந்த ஆண்டவனோட அருள் முழுவதும் நல்லா இருக்கும். ஸோ நடந்து போச்சு. இன்றைக்கி சும்போட வந்துட்டீங்க, பால் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அன்றைக்கி எடுத்து வந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆமாங்க, மன்னிச்சுக்கோங்க. இல்லை, அது உங்கள் தப்பு கிடையாது. அன்றைக்கி நான் கூட கேட்காம இருந்திருக்கலாம், கொஞ்சம் பெருந்தன்மையாக. பால் சொம்பு தானே, அதுவாக முக்கியம். பால் சொம்பு தானே, கேட்காம இருந்திருக்கலாம். நானும் அன்னைக்கு அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. பாரதி கண்ட புதுமை பெண் அப்படி இப்படி. பாரதி கண்ட புதுமை பெண் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அப்படிலாம் இப்போ இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு அந்த இது இருந்தால் தான் நல்லது. அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும்ல. நம்ம தான் கொஞ்சம் உணர்ச்சி. அதே நான் கொஞ்சம் டென்ஷன் ஆக மாட்டேன், அது கேட்டது பரவாயில்ல. சரி விடுங்க, ஏன் பழசெல்லாம் இப்போ பேசி. ஆமாம், புதுசாக வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். ஆமாம், உண்மையிலேயே உன்னை பிடிச்சிதான் நான் கல்யாணம் பண்ணேன். அன்றைக்கி பொண்ணு பார்க்க வரப்போ நீ பச்சை கலரில் ஏதோ சாரி கட்டியிருந்த, அது அவ்வளோ நல்லா இருந்த. நினச்சி பார்க்கலாம் எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா அப்படின்ட்டு. இனிமேல் நம்ம ஒத்துமையாக இருக்கணும். நான் ஏதாவது ஒரு வேளை கோவப்பட்டு பேசினா கூட நீ கொஞ்சம் கண்டிப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன், சண்டையும் போட மாட்டேன். நீ ஏதாவது சொன்னா கூட நான் சண்டை கொட்டிடுச்சு. பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் அந்த பக்கத்தில் சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த பூனை குறுக்க போனால் ஏதோ அபசகுணம்னுவாங்க, விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் கொட்டிக்கிச்சுன்னா அபசகுணம்வாங்க, தேங்காய் உடைக்கும் போது ஒரு மூலியாக உடைஞ்சதுல செதறி போச்சு இல்லை அழுகி போச்சுன்னா அது ஒரு அபசகுணம்வாங்க. இது மாதிரி நல்ல நாளில் நல்ல நேரத்தில் பால் கொட்டினா கூட அது அபசகுணம். பரவாயில்ல விடு, அது நமக்கு தானே தெரியும், யார் வெளியே தெரியாது. என்ன ஆமாம், அதை பற்றி பேச வேணாம். என்ன ஒன்று, நீ வரும்போது அந்த கதவை மூட்டு வந்ததுன்னா பூனை உள்ளே வந்திருக்காது, தட்டி இருக்காது. சரி, பார்த்துக்கலாம். ஏங்க, நான் வரும்போது கதவை சாத்தாம வருவேன். அது முதல் ராத்திரிக்கு வரும்போது கதவை சாத்தாம வருமா? பூனை கதவு வழியா வரலங்க, நீங்க இந்த ஜன்னலை திறந்து வச்சிருக்கீங்க பாருங்க, அது வழியா தான் பூனை வந்துச்சு. ஜன்னல் வழியாக வரல. பரவாயில்ல, நீ அவசரத்தில் வந்துட்ட கதவு சாத்தாம. பரவாயில்ல, அது பரவாயில்ல விட. ஜன்னல் வழியாக தான் வரல, பூனை கதவு வழியாக தான் வந்தது. இல்லைங்க, நான் தான் பார்த்தேனே, நீங்கள் அந்த ஜன்னலை ஒழுங்காக சாத்திருந்தீங்கன்னா பூனை உள்ளே வந்திருக்காது, பாலும் கொட்டிருக்காது. இல்லைம்மா, இந்த வீட்டில் நான் 10 வருஷமாக இருக்கேன். அந்த பூனை ஜன்னல் வழியாக வராது. ஏற்கனவே வந்தால் கூட தலையை மாட்டிச்சு, நானே ஒரு டைம் எடுத்து வச்சிருக்கேன். அதனால் அது பூனை ஜன்னல் வழியாக வரல, கதவு வழியாக தான் வந்தது. ஏங்க, கதவை நான் நல்லா தாங்க சாத்திட்டு வந்தேன். அது கொஞ்சோண்டு ஓட்டையில பூனை வருமா? நான் கதவை நல்லா சாத்திட்டு வந்தேன், கதவு வழியாக வரல, ஜன்னல் வழியாக தான் வந்துச்சு. கதவு வழியாக தான் வந்ததுன்றேன் நான் தான் இந்த பக்கம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, கதவு வழியாக தான் பூனை உள்ள வந்தது, பாலை கொட்டிச்சுன்ற. நீ வந்து ஜன்னல் வழினா எப்படி? ஏங்க, நான் தான் பார்த்தேன்ற ஜன்னல் வழியா வந்துச்சு, பாலை கொட்டிச்சுன்ற. அப்புறம் திருப்பி கதவுனா கதவு தான்மா, ஜன்னல் தாங்க. கதவு தாண்டி, ஜன்னல் தாங்க, கதவு தாண்டி. ஜன்னல் யா என்ன அடிச்சிட்டல முதல்ல ராத்திரிமா. இனிமே உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளு நான் வாழ மாட்டேயா. இன்னைக்கும் கேன்சலா? அடப்பாவமே, உன் வாழ்க்கை பாலா போச்சு. பாலா போல, அந்த பால்ல தான் வீணா போச்சு. உன் வாழ்க்கையில விதி விளையாடி இருக்குது மச்சான். நீ வேற ஒண்ணு, விதி விளையாடலடா, பூனை விளையாடுச்சு. பூனை மட்டும் விளையாடாத இருந்தா நான் விளையாடி இருப்பேன். என்ன பண்றது? பூனை பாலை தட்டி விட்டுச்சு, அதே பூனை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாலை நக்கிட்டு போயிருக்க போகுது. அதை வச்சு ஏன்டா பிரச்சனை பண்றீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனை மச்சான். என்ன பண்ண சொல்ற? அப்புறம் தானே கண் கட்ட பிறகு தானே சூரிய நமஸ்காரம். சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன பண்ணுச்சு, என்னோட பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு பெரம்பலூர்ல, பரந்தாமன்னு ஒருத்தர். அப்புறம் அவர் தலைமையில பேசி 6 மாசம் கழிச்சு திருப்பியும் பாஸ் நைட்டுக்கு ரெடி பண்ணாங்க. இந்த தடவை நடந்திருக்கும் சொல்லு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம். நான் இன்னைக்கு மாதிரியே பால் சொம்பு இல்லாமையே அன்னைக்கும் வந்திருக்கலாங்க. ஏன், என்னாச்சு? நான் பால் சொம்பை எடுத்துட்டு வர கொண்டு போய் அங்க வைக்க, ஜன்னல் வழியா பூனை வந்து பால் சொம்பை தட்டி பால் கொட்டாம இருந்தா நம்ம 2 பேருக்குள்ள சண்டையாவது வராம இருந்திருக்கோம். சரி விடு, பழசு எதுக்கு பேசுற? ஆனா ஒரு விஷயம், நீ இன்னும் தப்பாவே புரிஞ்சிருக்க. பூனை ஜன்னல் வழியா வரல, கதவு வழியா. ஐயோ சாமி, அதை விட்டுருங்க. இப்போ அது ஜன்னல் வழியா வந்துச்சோ கதவு வழியா வந்துச்சோ ஏதோ ஒன்று வந்துச்சு. அந்த பூனையை முதல்ல நீங்க மறந்துடுங்க, சரிங்களா? சரிம்மா, அந்த பூனையை நான் மறந்துடுறேன் அன்னைக்கு. அதை சரி விடுங்க ப்ளீஸ். எப்படி இருக்க? நம்ம பார்த்து ரொம்ப நல்லாச்சு. கிட்டத்தட்ட நம்ம கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கிட்ட மேலே ஆகுது போல இருக்க. சரிங்க, பொதுவா ஏதாவது நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம். பொதுவா இந்த இடத்துல போய் நம்ம என்ன பாடுவீங்களா?
எல்லாரும் நல்லா பாடுவேன்னு சொல்லுவாங்க. நல்லா பாடுவேன். யாரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நான் நடிகர்ல கேட்டேன். அவன் நடிகர் சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும். அப்போ சூப்பர் ஸ்டார் பாட்டு ஒன்று பாடுங்களேன். பாட்டுமா? ஒரு பாட்டுலாம் நிறைய பாட்டு பிடிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீ இருப்பையோ, அடங்காத அலமு போல் இருப்பையோ, ஆஹா ஓஹோ ஆஹா ஆஹான்னு வராது. ஆஹா நல்லா புரியுதுங்க எனக்கு உங்களை பத்தி. என்ன சூப்பர் ஸ்டார் பாட்டு எத்தனை பாட்டு இருக்கு. ஆமா. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அது பாடி இருக்கலாம். 2 பொண்டாட்டிக்கார பாட்டு தான் பாடணும். அவ்வளோ சபலம் இல்லை உங்களுக்கு? ச்சே, உங்களை போய் நல்லவர் நினைச்சு ஏமாந்து கல்யாணம் பண்ணிருக்கேன் பாருங்க. ஏன் இவ்வளவு பிபியா? கை விடுங்க. 2 பொண்டாட்டி வேற. நான் இங்க பக்கத்துல வந்து முதல் ராத்திரி எதுவுமே நீங்க வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு பாடும்போது, ஐயோ அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. பாட்டு அது கதை, அந்த கதையில அது மாதிரி 2 பொண்டாட்டி. நீங்க அந்த மாதிரி பாட்டை ஏன் எப்படியே சூஸ் பண்ணி பாடணும்? அப்போ உங்க மனசுல அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்கு. ஒன்ன மாதிரி ஒரு ஆளோட என்னால வாழ முடியாது. இருமா பாட்டு பாடந்து ஒரு குத்தமா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. டேய் லூசடா நீங்க. ஏடா எத்தனை விசு படம் பார்த்துருக்க நீ? இந்த பாட்டு பாட சொல்றதெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது ஜானகி தேவி ராம் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல கூட எவனா பாட்டு பாட சொல்லுவாங்கடா. இல்லடா, நான் சம்மந்தம் இல்லாமல் பேசி ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு சரி பாட்டு பாடலான்னு சொன்னேன். இது நான் இப்படி பாடி போய் இப்படி கணக்கெடுப்பான்னு எனக்கு தெரியாம போச்சுப்பா. மச்சான், உனக்கு நாக்குல சனி. நாக்கில் சனி தான். இதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நாக்கில் சனி வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணுறது, பேசாமல் இருக்கணும்னு. அப்போதான் எங்கள் குழப்பலூரில் இருக்கிற ஒரு தாத்தா கோவிந்தராஜன் ஒருத்தர் வந்தார். எத்தனை பேர்ரா உனக்கு? என்ன பண்றது, ஒரு குடும்பம் பிரிஞ்சுதான் சேர்த்து வைக்க தானே பார்ப்பாங்க. தாத்தாவா? ஆமா. அவர் தான் ஒரு விஷயத்த சொன்னார் மச்சான். வயசுல பெரியரு, அனுபவசாலி. கண்டிப்பா இந்த விஷயம் நடந்திருக்குண்டா. அவர் சொல்லி ஏற்பாடு பண்ணாரு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, எப்படி இருக்கீங்க? மன்னிச்சுக்கோங்க, நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பற்றி. நிழல் வேற நிஜம் வேற. படத்தில் தான் ஹீரோவாகவும் இருப்பான், வில்லனாகவும் இருப்பான். ஆனால் நீங்கள் நல்லவருன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. இனி ஆனால் எனக்கு சிலது உங்ககிட்ட சொல்லணும். உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நீங்கள் ஊர்லேயே விட்டுட்டு வந்துடணும். நம்ம 2 பேரும் இங்கே நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம். உங்கள் தங்கச்சி ஒன்று இருக்குல்ல இங்கே பக்கத்து தெருவில், அது மட்டும் இங்கே நம்ம வீட்டுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. ஒரே நசங்க அது. சரிங்களா? அப்புறம் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாவம் வயசாயிடுச்சுல, அவங்க மட்டும் இங்கே வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு ரூமில் ஏசி மட்டும் போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க பாட்டு இருந்துப்பாங்க. அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ போயிடுவாங்க. அப்புறம் மீதிலாம் அவங்களுக்கே தெரியும். நீங்களே எல்லா வேலையும் செஞ்சுருவீங்க, என்னை ஆசையாக பார்த்துப்பீங்க. எப்போல்லாம் வெளியெல்லாம் கூப்பிட்டு போகணும். சரிங்களா? நான் வேலைக்கு போகிறதுக்கெலாம் தடை சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம இன்பமாக சந்தோஷமாக வாழலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? வாங்க போகலாம். என்ன மூஞ்சி இவ்வளவு பிரைட்டா இருக்குது? அங்கே லைட் ஆஃப் ஆச்சு, இங்கே லைட் ஆன் ஆச்சு. இப்போ புரியுதா அனுபவசாலி தாத்தா சொன்னது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குதுன்னு? ஆமாண்டா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. பொண்டாட்டியை என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் கண்டுக்காம பேசாம இருந்துட்டா நம்ம காரியத்தை நாம நடத்தி முடிக்கலாம். அவ்வளவுதான். அதனால இனிமேல் பொண்டாட்டி கிட்ட வாயை மூடிட்டு பேசாம இருந்தா அனைத்தும் நலமே. ஆமா ஆமா மச்சான், ஒரே விஷயம் தப்பா நினைக்காத. சொல்லு. அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தது. அப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுச்சு. ஆனா லைட் ஆஃப் பண்ணால பாட முடியல. இன்னைக்கு பாடவா ப்ளீஸ்? பாடித்தோல. அன்று முதல் இரவு என் இளமைக்கு உணவு, திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உள்ளங்க பிறந்தென்ன லாபம்.